3ஆம் தேதி திங்கட்கிழமை 7 மணி அளவில் குருதி பாசறை அஜய் என்பவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நினைவு நாளிற்கு அலங்கரிக்கப்பட்ட மேடை மீது ஏறி தந்தை பெரியாருடைய சிலையை தன்னுடைய காலணியை கழட்டி அடித்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு 10 முறைக்கு அடித்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசி முழக்கமிட்டு அடித்ததை பார்த்த உடனே பொதுமக்கள், அங்கிருந்த கூடியிருந்த பொதுமக்கள் அவரை பிடித்து ஜாபர்கான் பேட்டையினுடைய குமரன் நகர் R6 குமரன் நகர் காவல் நிலையத்தை பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த நபர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைதும் பண்ணி சிறைக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யார்? இதற்கெல்லாம் காரணம் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற சீமான் தான். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் தான் இதற்கெல்லாம் காரணம். அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டை வன்முறைகளை தூண்டி அவதூறுகளை பேசி கலவர பூமியாக ஆக்குவதற்கு சீமான் RSS பிஜேபியினுடைய கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சீமானை கைது செய்து நீங்கள் சிறையில் அடைக்க வேண்டும். குண்டர் தடுப்பு சட்டத்திலே இதன் போன்ற நபர்களை தமிழ்நாட்டிலே நடமாட விடாமல் அவர் மீது அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆணையர் அலுவலகத்திலே நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இதை விசாரித்து நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுத்து நாங்கள் செய்கிறோம் என்று அட்லாஜ்மெண்ட்டும் போட்டு அதுக்கான ஒரு ரசீதும் கொடுத்திருக்கிறார்கள். சீமான் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை அவர்களை பேசாத ஒரு விஷயத்தை தங்கையிடமோ தாயிடமோ மகளிடமோ உறவு வைத்து கொள்ளலாம் என்று தந்தை பெரியார் பேசாத ஒரு செயலை, எழுதாத ஒரு வார்த்தையை சீமான் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு நாங்கள் அவர் வீடை முற்றுகை போராட்டம் செய்தோம். நீ ஆதாரத்தை கொடு சீமானே அப்படின்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் ஆதாரம் கொடுக்கல. பத்திரிக்கையாளர் உங்களை போல பத்திரிக்கையாளர் அவரிடத்திலே கேட்கும்போது கூட ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இவங்க தான் பூட்டி வச்சுக்கினாங்களே, இவங்க தான் வெளியிட மாட்டாங்களே, நாட்டுடைமை ஆக்க சொல்லி நான் கொடுக்குற ஆதாரத்தைன்றாரு. அப்போ நாங்கள் பூட்டி வச்சுக்கணும், நான் இன்னும் நாட்டுடைமை ஆக்கப்படலை, நீங்கள் எதுலேருந்து அந்த செய்தியை படிச்சிங்க அதை காட்டுனா அதை கொடுக்கறதுக்கும் இவங்களுக்கு துப்பு கிடையாது. உடனே வேறு பெரியார் வந்து வஉசியை விட பெரியவரா, பெரியார் வந்து பிரபாகரனுடைய பெரியவரா, பிரபாகரன் வந்து பெரியார் வந்து முத்துராமலிங்கோட பெரிய ஆளா அப்படின்னு திசை திருப்பக்கூடிய வார்த்தைகளை பேசி நான் இப்போ பத்திரிகையாளர் கேட்கின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். பதில் சொல்கிறது கிடையாது. பத்திரிகையாளருக்கு மறுபடியும் இன்னொரு கேள்வியை தான் கேட்குறாரு அவர். இது வரைக்கும் சரியான பதில் கொடுத்த மாதிரியும் தெரியல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை கைது செய்ய வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டை அமளிக்களமாக்க வேண்டும் என்று, கலவரமாக்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிற சீமானை கைது செய்ய சொல்லி நாங்கள் இப்போது குண்டர் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்கள் வந்து சீமான் சொன்னதுக்கு ஆதாரம் கேட்டீங்க. ஆனால் வழக்கு கொடுத்து தமிழ்நாடு கொடுத்த ஒரு 60-70 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வரட்டும், நான் நீதிமன்றத்துக்கு அதை சொல்லிட்டாரு. இப்போ ஜாபர்கான் பற்றி சம்பவத்தில் எந்த நபரோ அந்த நபரை கைது பண்ணிட்டாங்க. பட் இதுக்கும் அவர் தேர்தல் பரப்புரையில் இருக்காரு. சீமானை கைது பண்ணி தேர்தல் பரப்புரை வந்து 3ஆம் தேதி திங்கட்கிழமையோடு முடிஞ்சிடுது. பரப்புரை முடிஞ்சிட்டு 4 மணிக்கு 5 மணிக்கு மேலே அங்கே யாருமே இருக்கக்கூடாது. வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்க எல்லாரும் வெளியேறணும்னு சொல்லிடுறாங்க. கட்சி தொண்டர் பண்ணுறவங்க தவறுக்கு அந்த கட்சியுடைய தலைவரை வந்து அதுதான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இது பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரியாரை நாங்கள் அகற்றுவோம், பெரியாரை தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிப்போம்லாம் சீமான் பேசுகிறாரு. அதனுடைய எதிர்வினை தான் இன்றைக்கி இப்படி நடக்குது. அந்த நபர் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டுக்கிறாரு. அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிற்க கூட நாதி இல்லாமல் தள்ளாடுறாரு. ஃபோன் அடிக்கிறாரு, ஃபோன் வச்சு 4 பேரை வர சொல்கிறாரு. அந்த நபர் வந்து ஒரு நிதானத்திலேயே இல்லை. ஒரு வேலையை செய்கிறோன்னா எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும். தெளிவு கூட இல்லாமல் குடிச்சிட்டு அந்த நபர் செஞ்சது காரணம் யாரும் தூண்டுதல் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த தூண்டுதலை சீமான் தான் செய்கிறாரு. அதனால தான் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம். என்ன சார்? ஆமாம், அதாவது வந்து மூளையாக செயல்பட்டவர் சீமான். இவர் வெறும் அம்பு தான். இந்த அம்பை ஏவி விட்டவர் வேடன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான். அதனால தான் அவரை கைது செய்ய சொல்கிறோம். பெரியார்
திராவிட கழகம் வீரமணி அமைதியா இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நீங்க வீரமணியை போன்றவர்கள் அமைதியா இருக்கும் பொழுது தந்தை பெரியார் இவ்வளவு மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு, பல பிரச்சனை போய்க்கு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தமிழகத்துல பெரியார் சீமான்ற பிரச்சனையை வந்து ரொம்ப பூதாகரமாக்கிட்டே மாதிரியே இருக்கு. அதான் இப்போ ஐயா சார் பத்திரிகையாளர் கேட்குறீங்க கேள்வி, சரியான கேள்வி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெயின் பிரான்ச்சு திராவிடர் கழக ஆசிரியர் அமைதியாக இருக்கிறாரு, பெட்டி கடையெல்லாம் வந்து கூச்சல் எடுக்குது அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த தகவலை இந்த பெட்டி கடையில் தான் வந்து பீடி வாங்கி ஓசி பீடி பிடிச்சவர் சீமான். இந்த பெட்டி கடையாக இருக்கிற நாங்கள் தான் வந்து அவருக்கு மேடை அமைத்து கொடுத்தோம். நாங்கள் தான் தெரு தெருவாக கூட்டங்கள் போட்டு மேடைகள் போட்டு அங்கங்கே கடை வசூல் பண்ணி இவரை வந்து மேடையில் ஏற்றி பேச வைத்து அழகு பார்த்தவர் இவர். இந்த அளவுக்கு ஒரு ஏணிப்படி போல இவர் ஏறி வந்ததுக்கு காரணம் எங்களை போல பெட்டி கடைகள் தான். இந்த பெட்டி கடையில் ஓசி பீடி வாங்கி பிடிச்ச சீமானை நாங்கள் தான் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு கால சூழல் இருக்குது. அதை செய்து கொண்டு